ஹாய் ஹலோ சோல்ஜர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக சும்மா கிடந்த இந்த லித்தியம் பேட்டரியை வச்சு நைட் லேம்ப் ஒன்று செய்யலான்னு பார்க்குறோம். ரெய்னி சீசன்னால் கரண்ட் வந்து அடிக்கடி போயிடும். அதனால் இன்றைக்கி வந்து ஈஸியாக எப்படி நைட் லேம்ப்பு செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டே நம்பர் 1 யூஸ்ஃபுல் ஐடியாஸ். சப்ஸ்கிரைப். இது வந்து லித்தியம் பேட்டரியோட சார்ஜரு. இந்த வீட்டில் ஆல்ரெடி இருந்தது. உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணிக்கோங்க. இந்த யூஎஸ்பி மூலயமா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் பேட்டரிக்கு. நான் வந்து இதை வந்து சால்ட்ரிங் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஏன்னா பேட்டரியில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அதையும் சால்ட்ரிங் வச்சுருக்கேன். அதனால் ரெண்டே கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒயர் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நீ சார்ஜ் போட போகிறோம். ஃபஸ்ட் எப்படி சார்ஜ் போடுறதுன்னு பார்த்தோம்னா, சீக்கிரம் சொல்லுப்பா, ஐடியா இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு. ஏதாவது சொல்லு. நல்லா இருக்கு, நல்லா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேட்டா கேபிள் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிப்போம். ஆன் பண்ணி பார்ப்போம். லைட் எரியுது பண்ணு. அந்த லைட் வந்து இண்டிகேட் ஆகுது இந்த கலரில். இப்போ இதெல்லாம் வந்து எத்தனை வோல்டேஜ் வருதுன்னு கரெக்டாக பார்த்துக்கலாம். 4.88 மேக்ஸிமம் 4 வோல்ட் வருது. இப்போ வந்து பேட்டரி வந்து சார்ஜ் போட்டு பார்ப்போம் ஏறுதான்னு. இப்போ வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இண்டிகேட் ஆகுது. பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இது வந்து எப்போது பச்சை கலரில் மாறுதோ அப்போ தான் ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு டெஸ்ட்டு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். 1 hour later. பேட்ரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகி முடிஞ்சு. இப்போ வந்து வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு மீட்டரில் வந்து நீங்கள் 20 வச்சுட்டு செக் பண்ணுங்கள். இப்போ வந்து செக் பண்ணும்போது 3.56 வோல்டேஜ் வந்து இருக்குது. இப்போ வந்து பேட்ரி நல்லா சார்ஜ் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு லைட் வச்சு செக் பண்ணலாம் எரியுதா இல்லையான்னு. எங்கள் வீட்டில் பழைய இன்வெர்ட்டர் பல்ப் இருந்துச்சு. அதில் இருக்க லைட் வந்து கழட்டியிருக்கேன். இதில் வந்து போர்டு போயிடுச்சு, அதனால் ஒர்க் ஆகலை. இப்போது நமக்கு இந்த லைட்டு தான் தேவை. இந்த லைட்டை வச்சு நம்ம இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்போம் பவர் கொடுத்து எரியுதா இல்லையான்னு. இப்போ வந்து பல்ப் வந்து நல்லாவே எரியுது. நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பல்ப் வந்து இப்போ நல்லாவே எரியுது. இதில் வந்து சால்ட்ரிங் விட்டுருச்சு. இது மட்டும் ஒரு சால்ட்ரிங் வச்சுட்டு நம்ம அப்படியே எங்கே வேணுமோ அங்கே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஐடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான பையிங் லிங்க்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.